பேசலடா. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சார்லோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்டிவிட்டிங்கிறத விட ஒரு ஃபன் வே ஆஃப் லேர்னிங்னு கூட சொல்லலாம். அவங்கள்ட்ட நம்ம கொஷின்லாம் கேட்கக்கூடாது, பட் அந்த கலரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக மெஸ்ஸி ஆக்குவாங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் செட்டிங்ஸ்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சார்ட்டு, A4 சைஸ் சார்ட்டு, இல்லைனா வந்துட்டு A3 சைஸு பேப்பர், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ தட் அவங்க கிழிக்க முடியாது. அதை வந்து 4 கார்னர்லேயும் வந்துட்டு நான் வந்து செலோ டேப் போட்டு ஸ்டக் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது. அவங்க வந்து பெயிண்ட் எடுத்து அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இதை நான் ஃப்ரேம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சார்லோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கில். ஸோ வந்துட்டு பார்ப்போம். என்ன வரும்? என்ன தங்க பண்ண போகிறோம்? பெயிண்ட் பண்ண போகிறோமாடா? ஏடா பெயிண்ட் பண்ண போகிறோமா? ஹாய் ஹாய் சொல்லு, சே ஹாய் சாரல். ஹாய். பெயிண்ட் பண்ணலாமா? பெயிண்ட் பண்ணலாமா? ஹை ஃபை ஹை ஃபை ஹாய் ஃபை. அண்ட் ஆக்டிவிட்டிக்காக சம்திங் வி நீட் டு அரேஞ்ச் ரைட். அதுக்கு ஒரு பேப்பர் பிளேட் இல்லைனா பவுல் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நேச்சுரலாகவும் யூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியலாக வந்து ஃபுட் கலர்ஸ் கிடைக்குதுல்ல ஷாப்பில், அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இதில் 4 கலர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்: க்ரீன், எல்லோ, ப்ளூ, ரெட். ஓகே, மேடம்க்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து செட்டப் பண்ணி வச்சாச்சு. ஆப்வியஸ்லி அவங்க உக்காந்த உடனே வந்துட்டு ஒரே குஷி. எடுத்து முதல்ல வாயில் தான் நாங்கள் வச்சு டிக் பண்ணி பார்த்தோம். இது வந்து இந்த பசங்களுக்கு ஹேபிட்டாகவே இருக்கும் இந்த மந்த்தில், ஐ மீன் இந்த ஸ்டேஜில். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நான் ஃபுட் கலர் இல்லைனா நேச்சுரல் கலர் யூஸ் பண்ண சொன்னேன். சம் அலர்ஜி இதுவும் பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக பண்ணி காட்டினேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதை பார்த்து அவங்க சும்மா பண்ணிவிட்டு, ஆனால் அவங்க கை வைக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங் ஆக்டிவிட்டியோட தீமே என்னென்னா, ப்ரெஷர் ஃப்ரீயாக காமான ஒரு சர்ஃபேஸில் அவங்கள ப்ரெஷர் ஃப்ரீயாக உட்காந்து அவங்க போக்கில் விடுறது தான். நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விடணும். அவங்க இப்போ என்ன வரைஞ்சி பிக்காஸோ மறப்புறாங்க, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அதெல்லாம். கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதுமே ஒரு கலராக இன்ட்ரடியூஸ் பண்ணனா வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்க்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அட் திஸ் ஏஜ் பேபி லேர்ன் டு சென்சரி ப்ளே மூலியமாக தான் அவங்க கற்றுக்குவாங்க. இதுதான் கலர் பர்ஃபெக்டாலாம் அவங்களால வந்து சொல்லவே முடியாது. ஸோ தே கேன் லேர்ன் ஸ்லோலி. இந்த பெயிண்டிங் ஆக்டிவிட்டி மூலிமா அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி, கான்ஃபிடென்ட், அப்புறம் வந்துட்டு அதை கலர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷனும் கிடையாது. ஃப்ரீயாக அவங்கள ப்ளே பண்ண வேணும், அவ்வளோதான். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி மூலிமா அவங்க என்ன கற்றுக்குவாங்கன்னா, ஸ்லோவாக ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ரிப்பிட்டேட்டிவாக பண்ணும்போது வந்துட்டு அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அகைன் அண்ட் அகைன் அதை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் ஷி கேன் என்ஜாய் தெரவ்லி மோர் தென் 1.5 hours. 1 hour மேலேயே வந்துட்டு எங்கேஜாக இருந்தாங்க. பெயிண்ட் வரைஞ்சி அதுக்கு மேலேயே ஏறி உட்காந்து பெயிண்டெல்லாம் வரைஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு கலரை கவுத்து வரைஞ்சி, கிளாஸ் நான் சொல்லலை, அந்த பெயிண்ட்டை வந்து எடுத்து பின்னாடி செவுத்துலலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பிஃபோராகவே ப்ரொடெக்டிவாக பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே பண்ணுவாங்க. இதோ பின்னாடி அண்ட் க்ளீனிங் இல்லாமல் எப்படி ஃபைனலாக வந்துட்டு ஹேண்ட்ஸை அவங்க மேலே ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி விட்டுட்டு, அவங்க வந்து காலையிலே குளிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அகைன் திருப்பி ஒரு வாட்டி குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே வந்துட்டு அந்த மெஸ்ஸியான ஏரியா, இந்த அவங்க கால் வச்சு வந்த இடத்துலலாம் பெயிண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளாவே தண்ணி எடுத்து போர் பண்ணியெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டாங்க. பிஃபோர் ப்ரிப்ரேஷன் பண்ணும் போதும் அவங்கள இன்வால்வ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக க்ளீனப் பண்ணும் போதும் கண்டிப்பாக அவங்கள இன்வால்வ் பண்ணணும். நம்ம பண்ணுறத பார்த்து தானாகவே பண்ணுவாங்க. இந்த வீடியோவிலே நான் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரல, அந்த நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு, நான் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து ரோல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களாவே அந்த ஸ்டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் எடுத்து விடுவாங்க. லெட்ஸ் சீ. அண்ட் ஃபைனலாக அதை க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து. ஃபைனலி இதுதான் வந்து அவங்க
ரொம்ப தீவிரமாக வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங். இதை வந்து ஃபைனல் அவுட்புட். இதை காய வச்சு ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. மேடம் ஒரு 1 hour 1.5 hour பெயிண்டிங் பண்ணி எங்கேஜாக இருந்தது, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அகைன் வேறு குளியல் போட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வி வில் மீட் யூ இன் another வீடியோ. பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.